Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம today's Samayalல ஒரு அருமையான gardening tips தான் பார்க்க போறோம். முல்லை செடி, மல்லி செடிகள்ல கொத்து கொத்தா மொட்டுக்கள் வைக்கவும், அந்த மொட்டுக்கள் நல்ல பெருசா பூக்கள் பூக்கிறதுக்கு உண்டான ஒரு அருமையான டிப்ஸ் தான் பார்க்க போறோம். நான் ஏற்கனவே ஒரு வீடியோல முல்லை செடியை பத்தி காமிச்சிருந்தேன். அதுல நிறைய பேர் அக்கா உங்க வீட்டு முல்லை செடியில மட்டும் எப்படி இந்த மாதிரி மொட்டுக்கள் நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. அதனுடைய ஒரு சீக்ரெட் தான் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்றேன். ஒரு பெரிய சீக்ரெட்லாம் கிடையாது. நான் ஏற்கனவே அதனுடைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். நீங்க அதை ஃபாலோ பண்றீங்களா என்னன்னு எனக்கு கரெக்டா தெரியல. இருந்தாலும் அதை எப்படி எந்த வேலையில ஃபாலோ பண்ணணுன்றதை நான் இந்த வீடியோல சொல்றேன். அது மட்டும் இல்லாம முல்லை செடி, மல்லி செடி, குண்டு மல்லி இது எந்த செடியா இருக்கட்டும் அந்த செடிகளை நான் சொல்ற மெத்தட்ல நீங்க வந்து கரெக்டா வந்து பராமரிச்சு பாருங்க. உங்க வீட்டு செடிகளும் மொட்டுகளோட அதிகமா வந்து பூக்கள் பூக்கும். இப்ப முல்லை செடி வாங்கினதுல இருந்து அதை எப்படி பராமரிக்கணும்னு சொல்றேன். இது வந்து முல்லை செடிக்கு மட்டும் இல்ல, உங்க வீட்டில் இருக்கக்கூடிய நித்திய மல்லி, குண்டு மல்லி, அந்தி மல்லி, ஜாதி மல்லி எந்த மல்லி வகையா இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே வந்து பொருந்தும். நான் வந்து வாடகை வீட்டில் இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கீழே வைக்க இடம் இல்லை அப்படின்றதுனால தொட்டியில் வச்சுருக்கேன். இந்த தொட்டியோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12 இன்ச் பாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 12க்கு 12 தொட்டியில் வச்சுருக்கேன். அதே மாதிரி அந்த தொட்டியிலேருந்து தண்ணி வந்து ரொம்ப ஈஸியாக வெளியேறதுக்காக அந்த தொட்டியில் அடியில் ஒரு 3 ஓட்டை இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மாடி வந்து வீணாகாமல் இருக்கணுன்றதுக்காகவும் அந்த தண்ணி வந்து ஈஸியாக வெளியில் ஏறணுன்றதுக்காகவும் 2 செங்கல் போட்டு அதுக்கு மேலே வந்து தொட்டியை வச்சுருக்கேன். இப்போ தான் வந்து ட்ரைனேஜ் ஸ்டாண்ட் ஒன்று வாங்கியிருக்கேன். அது மேலே மாற்றணும், கூடிய சீக்கிரம் மாற்றணும். இது வந்து 12 இன்ச் பாட்டில் தான் வைக்கணும்னு கிடையாது. இந்த செடியோட வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 மாதம் ஆகுது. இந்த செடி வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா, அதாவது இன்னும் பக்க கிளைகள் விட்டு நிறைய அடர்ந்து வளர வேர்கள் வந்து பெருசாக ஆரம்பிக்கும். அப்போ வந்து ஒரு 15க்கு 19 சைஸ் மாற்றணும்னா சரியாக இருக்கும். கிட்டத்தட்ட சொல்ல போனோம் அப்படின்னா நம்ம வீட்டில் 25 கிலோ அரிசி பேக் ஒன்று வாங்குறோம் இல்லையா, அதில் 3/4 சைஸ்க்கு கட் பண்ணால் எந்த சைஸில் வந்து அந்த பேக் சைஸ் வருதோ அந்த சைஸில் வந்து மண் நிரப்பி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப அருமையாக அந்த செடி வந்து லைஃப் லாங் நிறைய பூக்களோட பூக்கும். இப்போதைக்கு எனக்கு இது போதுன்றதுனால இதை வச்சுருக்கேன். பார்ப்போம் அப்புறம் எப்படி மாற்றணும்னு சொல்லிட்டு. இதனுடைய மண்கலவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மண்கலவை எப்பயும் போல தான் நான் ரோஸ் செடிக்கு எப்படி பயன்படுத்தணும்னோ அதே மாதிரி தான் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். ஒன்றும் இல்லை, ஒரு 40% வந்து நம்ம மண்புழு உரம் எடுக்கிறோன்னா 40% வந்து தேங்காய் நார் எடுத்திருக்கேன். 20% அந்த செடி நம்ம வாங்கிட்டு வரோம் இல்லையா, அதுலேயே மண் இருக்கும். அதுதான் கூட. அதாவது மல்லி செடிக்கு மட்டும் கொஞ்சம் அந்த கிரிப் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த வேரில் வந்து கொஞ்சம் பிடிமானம் வந்து அதிகமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால ஒரு கூடவே ஒரு 2-3 கைப்பிடி அளவுக்கு செம்மண் கலந்துப்பேன். செம்மண் இல்லைன்னா தோட்டமண் எது வேணாலும் கலந்துக்கலாம். அந்த முறையில் தான் இப்போ இது வச்சுருக்கேன். அந்த மாதிரி எப்பவுமே வந்து வாரத்தில் ஒரு முறை மண்ணை வந்து மேல் நோக்கி இந்த மாதிரி வந்து கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மண் இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு உலர்வாக இருக்கோ அந்த அளவுக்கு அந்த மண்ணுக்கு நல்ல ஒரு ஆக்சிஜன் கிடைக்கும். மண்புழு நிறைய உருவாகும். மண்புழு எந்த அளவுக்கு உருவாகுதோ அந்த அளவுக்கு உங்கள் செடி வந்து நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கும், நல்ல வந்து அதிகமாகவும் பூக்கள் பூக்கும். அந்த மாதிரி இன்னைக்கு ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்குது, செடிக்கு ரொம்ப நிறைய தண்ணீர் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த செடி ரொம்ப தண்ணீர் விடுவாங்க. அந்த மாதிரி எப்போவுமே அதிகமாக தண்ணீர் விடாதீங்க. அது மழை காலமாக இருக்கட்டும் இல்லைனா வந்து வெயில் காலமாக இருக்கட்டும், அதுக்கு தேவையான அளவுக்கு. இது வந்து ஒரு 12 இன்ச் பாட்டு அப்படின்னா ஒரு 1.5 மக்கு 2 மக்குக்கு மேலே தண்ணி வந்து தேவைப்படாது. அதே மாதிரி ஒரு தொட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ்னு இருக்கும். அடியில் ஒரு 3லேருந்து 4 ஓட்டை போல் இருக்கும். அது வழியாக நீங்கள் தண்ணி ஊற்றுன ஒரு 5 நிமிஷத்தில் சொட்ட தண்ணீர் வந்து வெளியேறணும். அப்படி வெளியேறல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த தொட்டிக்கு அடிப்பக்கமாக ஒரு சின்ன குச்சி எடுத்து லைட்டாக வந்து குத்தி விடலாம். ஏன்னா மண் அந்த மாதிரி ஏதாவது வந்து அடபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி குத்தி விடும்போது ஈஸியாக வந்து அந்த தண்ணீர் வந்து வெளியேறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி அந்த செடிக்கு தேவைக்கு அதிகமாக நம்ம தண்ணீர் விடும்போது 2 விஷயம் நடக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த செடிக்கு நம்ம ஏதாவது ஒரு ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை அப்போ தான் கொடுத்துருப்போம். உதாரணத்துக்கு ஏதாவது வெஜிடபிள் வேஸ்ட் வந்து கொடுத்துருப்போன்னு வச்சுங்களேன், அந்த சத்துக்களும் நீங்கள் விடக்கூடிய அந்த தண்ணீரோடு சேர்ந்து அந்த தொட்டிக்கு அடியாக வந்து வெளியேறிடும். அந்த மாதிரி வெளியேறும்போது அந்த செடிகளை வந்து பூக்களே பூக்காது, கிளைகளும் நிறைய பக்க கிளைகளும் வராது. அந்த மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய தண்ணீர் விடும்போது நம்ம முக்கியமாக தேங்காய் நார் பயன்படுத்தியிருக்கோம். தேங்காய் நார் பயன்படுத்துறதுனால ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி விட்டாலே போதும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லியுமே வந்து அதிகமாக தண்ணீர் விடுவாங்க. அந்த மாதிரி தண்ணீர் விடும்போது அந்த தண்ணி வந்து அந்த செடியோட அடியிலே வந்து தங்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப நீர் அதிகமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சத்துக்களும் போயிடும், நீரும் அதிகமாக இருக்கும்போது அந்த வேரில் வந்து தண்ணி அதிகமாக இருந்து அந்த வேர் வந்து கொஞ்ச நாளில் வந்து அழுக ஆரம்பிச்சிடும். அது உங்களுக்கு சட்டுன்னு தெரியாது. கொஞ்ச நாளில் அந்த இலைகள் வந்து பழுக்க ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் காய ஆரம்பிக்கும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கிளையாக வந்து கருகிக்கிட்டே வரும். அது நம்ம வந்து வேர் பூச்சி வச்சிருக்கு இல்லை ஏதோ நினச்சிருப்போம். ஆனால் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு தண்ணீர் நிறைய விட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக சாகடிச்சிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அதனால தண்ணீர் எப்பவுமே அதிகமாக விடாதீங்க. இது வந்து நீங்கள் தரையில் வைக்கிறீங்க அப்படின்னாலும்
2 நாளைக்கு ஒரு ட்ரிப் தாராளமாக தண்ணி விடுங்க. எனக்கு வந்து வைக்கிறதுக்கு வசதி இல்லைன்றதுனால நான் தொட்டியில் வச்சுருக்கேன். நீங்கள் தரையில் வச்சிங்க அப்படின்னா மல்லி முல்லைலாம் இன்னும் ரொம்ப ஜோராக அழகாக நிறைய பூக்களோடு வளரும். தரையில் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த செடி இருக்குன்னா செடிக்கு ஒரு 1/2 அடி தள்ளி சுற்றி வந்து ஒரு சின்ன பள்ளம், ஒரு 1/2 அடி பள்ளம் போட்டுங்க. நான் சொல்ல போகிற டிப்ஸ் எல்லாமே நீங்கள் அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அருமையான பலன் கொடுக்கும். இதுக்கு வந்து ஊட்டச்சத்து டானிக் என்ன கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா 2 தான். 2மே நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். ஆனால் நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுறீங்களான்னு எனக்கு தெரியல. ஒன்றும் இல்லை, கருப்பு உளுந்து இருக்கு இல்லையா, அந்த கருப்பு உளுந்து தோலில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. அதாவது எல்லா பூ வகையான செடிகளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து தோலை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். மொட்டுக்கள் வந்து கொத்து கொத்தாக வைக்கும், நல்ல பெருசு பெருசாக பூக்கும். எங்கள் வீட்டில் இன்றைக்கும் சமையலுக்கு நான் கருப்பு உளுந்து தான் வந்து பயன்படுத்துகிறேன். அந்த கருப்பு உளுந்தோட தோலை வந்து, அதாவது இட்லி மாவு அரைக்கிறதுக்காக தோல் இருக்கு இல்லையா, அந்த தோலை வந்து கீழே வந்து ஊற்றி வேஸ்ட் பண்ண மாட்டேன். அந்த தோல், அந்த தண்ணீர் எல்லாமே வந்து அந்த செடிகளுக்கு தான் போகும். சில பேருக்கு வந்து கருப்பு உளுந்துனா என்னன்னே தெரியாது, இல்லைன்னா கருப்பு உளுந்து பயன்படுத்துகிற பழக்கம் எங்களுக்கு கிடையாது, இல்லை பயன்படுத்துகிற விதமும் எங்களுக்கு தெரியாதுக்கா அப்படின்னா அதுக்கு தான் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். கருப்பு உளுந்து நம்ம நார்மலாக வெள்ளை உளுந்து விற்கிறாங்க இல்லையா மளிகை கடை, அந்த இடத்துல கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். அதை நீங்கள் வாங்கி மிக்சியில் வந்து நல்லா நைஸாக பவுடர் பண்ணி வச்சுக்கிங்க. அதை வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கங்க. 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் கூட தாராளமாக எடுக்கலாம். ஒரு மக்கில் வந்து கரைச்சிக்கங்க. நம்ம நார்மலாக செடிக்கு தண்ணி விட போகிறோம் இல்லையா, ஒரு மக்கில் வந்து நல்லா கரைச்சிக்கங்க. இப்போ இந்த மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம டெய்லியுமே பயன்படுத்தக்கூடிய காய்கறிகளுடைய கழிவுகள், அது எந்த காய்கறியாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் வந்து சொல்லியிருப்பேன் கத்திரிக்காயினுடைய காம்பை வந்து பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா அது வந்து மிக்சியில் அடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்றதுக்காக. அந்த மாதிரி பூண்டோட தோலை பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லியிருப்பேன். அது வந்து வேருக்கு வந்து அதிகமான உஷ்ணத்தை வந்து கொடுக்கும், அதனால வேர் சுட்டுடும் அப்படின்றதுனால நேரடியாக பூண்டு தோலை வந்து பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லியிருப்பேன். மற்றபடி நீங்கள் உரம் ரெடி பண்ண போறீங்கன்னா பூண்டு தோலை தாராளமாக பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா கருணக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழங்கு வகைகள்லாம் இருக்கும் பாருங்க, அந்த கிழங்குகளை பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா வந்து அது வந்து வேர்பூச்சி வரும், அதனால அதை பயன்படுத்தாதீங்க. கேரட்டு, பீன்ஸு, வெங்காயத்தோல், முட்டை ஓடு, இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். முக்கியமாக வாழைப்பழத்தோல், இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் இதில் வந்து பயன்படுத்திக்கலாம். போட்டுட்டு மிக்சியில் நல்லா ஒரு அடி அடிச்சிக்கங்க. அடிச்சுட்டு தண்ணியில் வந்து கலந்துங்க. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு தேவையான காய்கறி கழிவுகள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணியில் கலந்துட்டு உங்கள் வீட்டு செடிகளுக்கு எல்லாத்துக்கும் ஊற்றலாம். இதை வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாமான்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டோர் பண்ணாதீங்க. ஒரு 2 நாள் 3 நாள் வேணால் ஸ்டோர் பண்ணலாம். இது வந்து நீங்கள் அரைச்சி ரெடி பண்ணி வச்சிங்கன்னா ஒரு 3 நாள் ஸ்டோர் பண்ணிவிட்டு தாராளமாக ஊற்றலாம். அதுக்கு மேலே வந்து நீங்கள் அதை ஸ்டோர் பண்ணி வச்சு ஊற்றுனீங்கன்னா நல்லா இருக்காது. அந்த மாதிரி எப்போ ஊற்றினாலும் அதை வந்து செடிகளுக்கு ஒரு தடவை மண்ணை வந்து கலந்து விடுங்க, மேல் நோக்கி. அதாவது மேலே மட்டும் கலந்து விடணும், அடியில் வேர் அடிப்படுற அளவுக்கு கலந்து விடக்கூடாது. ஜஸ்ட் ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க மேலே மட்டும். இது இப்போ செடிகளுக்கு எந்த காலகட்டத்தில் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு திங்கக்கிழமை அந்த உளுந்து தண்ணி வந்து நீங்கள் ஊற்றுறீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் எதுவுமே பண்ணாதீங்க. புதன்கிழமை காய்கறி கழிவுகள் வந்து ஊற்றுங்க. அதுக்கடுத்து வியாழக்கிழமை எதுவும் பண்ணாதீங்க. வெள்ளிக்கிழமை உளுந்து கழுவின தண்ணீர் வந்து ஊற்றுங்க. சனிக்கிழமை எதுவும் பண்ணாதீங்க. ஞாயிற்றுக்கிழமை இந்த காய்கறி கழிவுகள் தண்ணீரை வந்து ஊற்றுங்க. இந்த தண்ணீர் மட்டுமே போதுமான அளவு. செடிக்கு வந்து இப்போ நீங்கள் ஒரு மக் அளவுக்கு இந்த தண்ணீர் ஊற்றுறீங்கன்னா ஒரு 1/2 மக் அளவுக்கு நார்மல் பச்சை தண்ணீர் ஊற்றுங்க. ஊற்றிட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க, அவ்வளோதான். அந்த செடியை நீங்கள் கவனித்து பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 12 நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். துளிர்கள் வந்து நிறைய புது துளிர்கள் வர ஆரம்பிக்கும். இது வந்து நாம் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எல்லா விதமான மல்லி செடிகளுக்கும் பொருந்தும், ஈவன் ரோஜா செடிகளுக்கும் பொருந்தும். அப்புறம் எப்பவுமே செடிகளை வந்து ரொம்ப அதிகமான ஹைட்டு, இந்த மாதிரி நீங்கள் தரையில் வச்சாலும் சரி தொட்டியில் வச்சாலும் சரி, செடிகளை அதிகமான ஹைட்டுக்கு வளர விட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அது வந்து அதனுடைய வளர்ச்சியை வந்து அதனுடைய கிளைகளில் காட்டுமே தவிர மொட்டுக்களோ பூக்களோ காய்களோ வைக்காது. இது எந்த விதமான செடியாக இருந்தாலும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த செடி வந்து இப்போ என்னுடைய ஹைட் வந்து ஒரு 5 அடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடி 4 அடிக்கு மேலே இந்த செடியை நான் வந்து வளர விடவே மாட்டேன். அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா முல்லை செடி. அதுவே நித்தியமல்லி வந்து பார்த்தீங்கன்னா அது என்னதான் பண்ணாலும் அந்த கொடி நீட்டாக போயிட்டு தான் இருக்குது. நம்ம கட் பண்ணி தான் விட்டுட்டு இருக்கு. அப்பயும் பக்கக்கிளை வந்து அது மறுபடியும் ஒரு 1/2 அடி வந்து வளர்ந்துருது. அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் கீழ் நோக்கி தள்ளி மறுபடியும் கட் பண்ணி விட்டு அதுலேருந்து ஒரு 4-5 கிளைகள் அந்த மாதிரி வந்து பிரியுது. அந்த மாதிரி கட் பண்ணி விட எந்த அளவுக்கு நீங்கள் செடிகளை வந்து கட் பண்ணி விடுறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு கிளை 2ஆ மாறும், 2 4ஆ மாறும். ஸோ அந்த மாதிரி மாறும்போது உங்களுக்கு கீழே செடிகள் பறந்தா போல இருக்கும், பூக்களும் ரொம்ப அதிகமாக பூக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு பறிக்கிறதுக்கும் ரொம்ப சுலபமாக இருக்கும். மழைக்காலம் வந்து பார்த்தீங்கன்னா முல்லை செடிகளுக்கெல்லாம் அதிகமாக தண்ணீர் தேவைப்படவே படாது. நீங்கள் மழை பெய்யுது அப்படின்னாலே தண்ணீர் விடவே விடாதீங்க.
இது மாதிரி ஊட்டச்சத்து நிறைந்த சத்துக்கள் நிறைந்த ஏதாவது ஒரு டானிக்கை வந்து நீங்கள் அதுக்கு கொடுக்கலாம். எப்பயும் போல் ஒரு 1/2 மக், அதாவது ஒரு மக்கில் கலக்குறீங்கன்னா அது ஒரு 1/2 மக் தண்ணியில் கலந்து ஊற்றலாம். அந்த மாதிரி முல்லையாக இருக்கட்டும் மல்லியாக இருக்கட்டும், அந்த பூக்கள் பூத்து முடிச்ச பிறகு ஒரு சின்ன காய் மாதிரி வரும். அந்த காய் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. அந்த ஒரு கொத்தில் பூக்கள் பூத்து முடிச்ச பிறகு அந்த ஒரு இலை தள்ளி சும்மா கையால் இந்த மாதிரி கிள்ளி விட்டாலே போதும். துளிர் வர்றதும் கையால் இந்த மாதிரி கிள்ளி விட்டாலே போதும், சூப்பராக இருக்கும். உடனே கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாளில் பக்க கிளை வந்து வர ஆரம்பிக்கும். அதுலேருந்து இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இந்த செடி வாங்கி ஒரு 2.5 மாதம் கிட்ட ஆக போகுது. வாங்கினதுலேருந்து சின்ன சின்னதாக காமிச்சிருக்கேன். அந்த மொட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வர்றதும் சரி, அதுக்கப்புறம் நிறைய பூத்துருக்கிறதும் சரி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 முழம் கிட்ட இப்போதைக்கு வந்து பூத்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் விட்டிங்க அப்படின்னா இன்னும் ஒரு 3.5 மாதத்துல 1 முழம் 1.5 முழம் கூட பூக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி செடிகள்னாலே பூச்சி தாக்குதல் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். முல்லைச்செடி மல்லிச்செடிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஒரு பெரிய பூச்சி தாக்குதல் இருக்காது. அந்த பச்சை புழுக்கள் வரும். அதாவது புது துளிர் வருது அப்படின்னா, மொட்டுக்கள் வருது அப்படின்னா அதில் வந்து குட்டி குட்டியாக ஒரு பச்சை புழு மாதிரி இருக்கும். அது கண்கூட நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உடனே அந்த இடத்துலேருந்து, அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் தான் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துலேருந்து அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு பாருங்கள். அதாவது அந்த கிளைகளை ஒரு 2 இலை 3 இலை கீழே தள்ளி அந்த கிளைகளை வந்து சின்னதாக வந்து கட் பண்ணிக்கங்க. கட் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் தூக்கி போட்டுருங்க. அந்த மாதிரி தூக்கி போடும்போது 2 பக்க கிளைகளும் வளர ஆரம்பிக்கும். பூச்சிகளும் அந்த இடத்துலேருந்து வந்து உங்களுக்கு ரிமூவ் பண்ண மாதிரி இருக்கும். சப்போஸ் இல்லைக்கா எங்களுக்கு நிறைய வந்துருச்சு அந்த பூச்சி அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இப்போ நம்ம வந்து கபசுர குடிநீர் வந்து நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். அது சம்மந்தமாக நான் ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். அந்த சக்கைகளை வந்து தூக்கி போடாதீங்க. அந்த சக்கைகளை செடிகளுக்கும் போடலாம். அதே மாதிரி அந்த தண்ணீர் இருக்கு இல்லையா, அதாவது அந்த சக்கையில் வந்து ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிட்டு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. அந்த தண்ணீரை வந்து வடிகட்டி நீங்கள் இந்த செடிகளுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அந்த மாதிரி பூச்சி தாக்குதல் இருக்காது. இல்லை அப்படின்னா ஒரு 2 பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 4 பல்லு பூண்டு இதை மட்டும் எடுத்துக்கங்க. கொஞ்சமாக துளசி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்சியில் நல்லா தண்ணி விட்டு அடிச்சுட்டு வடிகட்டிட்டு ஒரு 1/2 லிட்டர் இல்லை 1 லிட்டர் அளவுக்கு தண்ணியில் கலந்துட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணும்போது அந்த பூச்சி தாக்குதல் இருக்காது. பொதுவாகவே நம்ம பூச்சி வந்த பிறகு கண்ட்ரோல் பண்ணுறதுன்றது ரொம்ப ஒரு பெரிய கொடூரமான விஷயம் தான் சொல்லுவேன். வர்றதுக்கு முன்னாடியே நம்ம எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி பண்ணிடணும். அதாவது அந்த செடிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு இல்லைன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு ட்ரிப்பு வந்து இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா பூச்சி தாக்குதல் இருக்கவே இருக்காது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி அக்கா கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். ரிப்ளை பண்ணாமல் இருக்க மாட்டேன். சில சமயங்களில் உடம்பு அந்த மாதிரி சரியில்லை அப்படின்னால அந்த 1 நாள் 2 நாள் என்னால் ரிப்ளை பண்ண முடியாமல் போயிடுது. தப்பாக எடுத்துக்காதீங்க. கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். சாரி, உடனே ரிப்ளை பண்ண முடியல, தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயே மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற கார்டனிங் டிப்ஸ் மற்றும் டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.